Hi guys, welcome to the TNN vlog. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Flipkartல இருந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த ஹோம் ஆட்டோமேஷன் தான் வந்திருக்கு. அதை நாம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் ஆட்டோமேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 மாடியூல்ஸ் வச்சிருக்கு. அதாவது 4 டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும், லைட்டு, ஃபேனு அந்த மாதிரி. ஸோ அப் டு 45 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் இதை. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்விட்ச் மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று நம்ம மொபைல் ஃபோனில் இந்த ஸ்மார்ட் லைஃப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அலெக்ஸா அண்ட் சிரி கூடயும் இது நம்ம கான்ஃபிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 900 தான். ஸோ கார்ட் போடுறது எனக்கு ஒரு 800 எனக்கு இது கிடச்சிது. இதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை அன்பாக்ஸ் பண்ணணும்னா இதில் ஒரு யூசர் மேனுவலும் அண்ட் அந்த டிவைஸும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த டிவைஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். ஸோ இந்த லைட் இண்டிகேஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன். அண்ட் இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோட் அண்ட் நியூட்ரல் அண்ட் மற்ற சுவிட்சுக்கான லோடு இருக்கும். எப்படி நம்ம நார்மல் சுவிட்ச் ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் நம்ம இப்போ ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சுவிட்ச் போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு லைட்டு அண்ட் 1 2 3 3 சாக்கெட் அண்ட் ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஒய்ஃபை சாக்கெட் நான் டைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் எனி டைம் ஒய்ஃபை இது கிடைக்கும். ஸோ வீட்டில் இன்வெர்டர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது எப்போவுமே ஆஃப் ஆகாது. ஸோ நான் ஒரு பாயிண்ட் டேரெக்டாக என்னோடய ஒய்ஃபை வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் ஒரு 2 சுவிட்ச், இந்த சுவிட்சஸ் இருக்குல்ல, இந்த சுவிட்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சை போட்டுட்டு இந்த சாக்கெட் அண்ட் ஒன் ஃபேன் ஒன் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சஸ்ஸு அண்ட் இது வந்து சாக்கெட்டு 1 2 3 இதை நான் டைரக்ட் பண்ணிவிட்டு அண்ட் லோட் நியூட்ரல். ஸோ ஆக்சுவலாக இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 இருக்கும். ஸோ இதில் எல் அண்ட் என், ஸோ லோடு நியூட்ரலு டேரெக்டாக நம்ம வரக்கூடிய பவர் அண்ட் நியூட்ரல் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1 2 3 4 இருக்குது ஒன்று ஒரு சுவிட்சு. ஸோ எந்தெந்த டிவைஸ்க்கு போனோமோ அதோடைய அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் இதில் கொடுத்து இன்புட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க லோட் இது எல்லாத்துக்குமே போயிடும். ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற அந்த லைட்டு, ஃபேனு அண்ட் இந்த சாக்கெட்டோடைய லோடு எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த 1 2 3ல கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் லோட் நியூ டேரெக்டாக வரது இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் இதோட கான்ஃபிகரேஷனு. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் அதோடைய செட்டப்பு. இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 4 லைட் எரியும். ஸோ ஒவ்வொரு சுவிட்சிலும் ஒரு கனெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டில் லைட் போட்டிருக்கேன் அண்ட் அதே மாதிரி இந்த 2 சாக்கெட் அண்ட் இதில் ஃபேன் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் செட்டப். அண்ட் இது நம்ம கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணால் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும். அண்ட் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டிவைஸ் வந்து கான்ஃபிகரேஷன் மோடுக்கு மாறிடும். ஸோ இதான் அது ஆஃப் ஆகிட்டு அண்ட் ஸோ அந்த ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கான்ஃபிகரேஷன் மோட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் ஸ்மார்ட் லைஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், நான் என்னோடய ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணதுனால டிவைஸ் வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அப்படின்னா நம்ம ஆடில் போய் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொடுத்தோன்னே என்னோடய ஒய்ஃபை டிவைஸோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ என்னோடய ஒய்ஃபை டிவைஸோட பாஸ்வேர்டு நான் போடணும். ஒன்ஸ் ஒய்ஃபை டிவைஸ் போட்டாச்சு அப்படின்னா இது கான்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ டிவைஸ் வந்து 1 by 1 நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே கான்ஃபிகரேஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஒய்ஃபை ரவுட்டருக்கும் அந்த டிவைஸுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த 4 சுவிட்சஸ். ஸோ இந்த சுவிட்சஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன போட்டுக்கலாம். அண்ட் இதை லாங் ப்ரெஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா
என்ன ஸ்விட்ச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நான் என்ன போட்டிருக்கேன்னா ஃபேன். ஸோ அதனால் ஃபேனுன்னு டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அண்டு செகண்ட் ஸ்விட்சில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு. அண்டு தேர்ட் ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய டிவியை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிவின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபோர்த் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சவுண்ட் சிஸ்டமை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சவுண்டு அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ 4மே ஆன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுற. லைட் ஆனில் இருக்குது. இப்போது லைட் ஆஃப், லைட் ஆன், லைட் ஆஃப். ஸோ இதை நம்ம அலெக்ஸா கூடயும் கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ண முடியும்.